சிரிச்சுக்கிட்டே இருக்க போறியா இல்ல போய் கதவை தட்ட போறியா? என்னத்த நீங்க இங்க கூட எனக்கே ஆர்டர் போடுறீங்க? இங்கதான் நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஓபன் பண்ணுவாங்க டோர. ஷகுன், எஸ் மேம். வீட்டுக்கு சில கெஸ்ட் வராங்க. அவங்க இனிமே இங்கதான் தங்க போறாங்க. கதவை திறந்து வை. மேம் இப்பவே ஓபன் பண்ணவா? ஆக்சுவலி அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா டோர் பெல் அடிப்பாங்க இல்லையா மேடம்? வந்திருப்பாங்கல்ல, கதவை தர. ஓகே மேம், ஓகே. நான் முதல்ல உள்ள போய் அபியை தான் பார்க்க போறேன். அவனை கட்டி அணைச்சு அவனுக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுக்க போறேன். பாட்டி ப்ளீஸ், அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவருக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, கட்டி பிடிச்சீங்கன்னா அவருக்கு வலிக்கும். ஆலியா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு வார்த்தையால சொல்லவே முடியாது. கதவை தட்டுமா. நான் தான் உங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்தங்கிற விஷயத்த மறந்துடாதீங்க. தனு, எதையும் மறக்க மாட்டோம். முதல்ல நீ உள்ள போய். பிரக்யா 9 மணிக்கு டைம் கொடுத்திருக்கான். 9 ஆக இன்னும் 7 செகண்ட் தான் இருக்கு. அட நீ என்ன பேசுற? நாம என்ன வீட்டுக்குள்ள போறோமா இல்ல ராக்கெட்டை லான்ச் பண்ண போறோமா? அங்க சொல்லுவாங்களே ஏதோ கவுண்ட் டவுன், அதான் நீ அதை ஆரம்பிச்சிடாத என்ன? 3 அம்மா இங்க வந்து பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்குல்ல. வெல்கம் மேம். பிரக்யா மேம் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. நீ எங்களுக்காக இல்ல பிரக்யா, உன்னோட அழிவுக்காக நீ காத்துட்டு இருக்க. அது இப்போ உன்னோட வீட்டுக்குள்ள வந்துருச்சு. உனக்கு தெரியாது தனு, நீ என்னோட வீட்ல காலடி எடுத்து வைக்கல, என்னோட கேம்ல காலடி எடுத்து வச்சிருக்க. இட்ஸ் மை கேம், மை ரூல். முதல் ரூல், எப்பவும் வெற்றி எனக்கு தான். செகண்ட் ரூல், தோக்க போறது நீங்க மட்டும்தான். எங்களுக்காக நீ கண்டிப்பா ரூல்ஸ் போட்டிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ஆலியாக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பழக்கம் உண்டு, ரூல்ஸ உடைக்கிறது தான் அது. ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு ரூல்ஸ் எல்லாம் உடைச்சுதானே ஆக்க வேண்டியிருக்கு. உன்கிட்ட இருந்து உன் வீட்டை பறிக்கிறது தான் என்னோட கனவா இருக்க போகுது. பொய் சொல்லி ஏமாத்துறவங்களுக்கு என்னைக்குமே தோல்விதான் கிடைக்கும். ஆனா கண்டிப்பா நீ கனவு காணலாம், அதுல எந்த தப்பும் இல்ல. எனக்கு தெரியும் ஆலியா, ரூல்ஸை உடைக்கிறது உனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். ஆனா ஒரு விஷயம் உனக்கு தெரியாது, இது என்னோட கேம், என்னோட ரூல். நீ நினைச்சாலும் இதை உடைக்க முடியாது. சோ இதுல ஜெயிக்க போறதுன்னா தோக்க போறது நீ. நல்லா இருக்கு. வாங்க அத்தை, எங்க அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க. உங்க வீட்டுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஏன் வீடா? பின்ன என்ன, உங்க மருமக வீடு உங்க வீடு இல்லையா? சரியா சொன்ன. இது என் பையன் மருமகளோட வீடு. நான் என் மருமகளுக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுக்க போறேன். யாரும் என்னை தடுக்க முடியாது. ஷோர். நீங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்களோ, நீங்க எல்லாம் முதல்ல அவளை வந்து பாருங்க. அது என்னன்னா பாட்டி, வீடு ரொம்ப பெருசு இல்லையா, அத சுத்தி பார்த்ததுல என் கழுத்து சுளுக்கு பிடிச்சிருச்சு. அதனால பிரக்யா நிக்கிறது என் கண்ணுக்கு தெரியல. எப்படி இருக்க பிரக்யா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓ அட கடவுளே, நாங்க கொடுத்து வச்சவங்க. அதாவது நாங்க சந்தோஷமா இருக்கோம். சொல்லுங்க. எல்லாரும் இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டோம், ஒரே வீட்டுல இருக்க போறோம். சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? எல்லாரும் உட்காருங்க. ஏன் உட்கார மாட்டோம்? நாங்க இங்க ரெஸ்ட் எடுத்து தங்க தான் வந்திருக்கோம். வாங்க வாங்க. பிரக்யா, அபி எங்கம்மா இருக்கான்? ரூம்ல இருக்காரு. என்ன அவங்கிட்ட கூட்டிட்டு போறியாமா? ஷகுன், எல்லாருக்கும் அவங்களோட ரூமை காமி. ஓகே மேம், வாங்க. வாங்க மேம், உங்க ரூம் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருமா, நான் அப்புறமா வந்து எங்க ரூமை பாத்துக்கிறேன். நீ ஒரு வேலை பண்ணு, எனக்கு முதல்ல சுட சுட ஒரு டீ குடு. கூடவே எனக்கு டிஃபனும் கொடுத்துறேன். என்ன, ரொம்ப நாள் ஆச்சு அடுத்தவங்க டீ போட்டு நான் குடிச்சு.
அபி, என் செல்லண்டா நீ. அபி, அவரு நல்லா இருக்காரு. தனு சொன்னாமா இவன் படிக்கட்டுல இருந்து தவறி விழுந்துட்டான்னு. இல்ல, தனு உங்ககிட்ட என்ன சொல்லிருப்பானா, நான் அவரை கொல்ல முயற்சி பண்ணதா? நீ சொன்னது சரிதாம்மா. ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியும், இவன் தான் கண்டிப்பா படிக்கட்டுல இருந்து விழுந்திருப்பான். ஆனா பிரக்யா தனு வந்து என்கிட்ட சொல்லும் போது நான் அதை நம்ப தயாராவே இல்ல. அப்புறம் எதுக்கு அவ சொல்றத நான் கேட்க போறேன்? எப்பவுமே நான் மனசு சொல்றதுதான் கேட்பேன். இப்ப முதல் தடவையா நான் என்னோட பழைய பிரக்யாவை பாக்குற மாதிரியே இருக்கு. நீ ஒரு நாள் தனுவை அரெஸ்ட் பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு வந்தல்ல, அப்ப நீ என்கிட்ட பேச கூட இல்ல. அப்ப நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? இவ என்னோட பிரக்யா இல்லன்னு நினைச்சேன். நீ என் பிரக்யாவா இருந்திருந்தா எல்லாருக்கும் முன்னாடி நீ என்கிட்ட தான் பேசியிருப்ப, என்னை வந்து கட்டி அணைச்சிருப்ப. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்ப நான் ரொம்ப கோவத்துல இருந்தேன். அப்ப ஒரு விஷயம் தான் என் மனசுல ஓடிட்டு இருந்ததா. அது என்னன்னா, அவங்க பரவாயில்ல, போகட்டும் விடு. இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். அதனால இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடுவோம். நாளைக்கு இப்படி இருப்போமோன்னு தெரியல. இங்கேயே அந்த மாதிரிலாம் சொல்றீங்க. அந்த கடவுளோட அருளால நம்மளோட எல்லா நாளும் இதே மாதிரி இருக்கணும். எனக்கு தெரியும். தனு வந்து அபிய உன்கிட்ட வித்தா இல்லையா, அப்ப இங்க அபி தப்பா வந்துட்டானோன்னு நினைச்சேன். என் மேலதான் தப்பு. அவன் பண்ணது நல்ல விஷயம்தான். இந்த உலகம் என்ன சொல்ல நினைக்குதோ சொல்லிட்டு போகட்டும். அதாவது பொண்டாட்டி வந்து புருஷனை விலைக்கு வாங்கினான்னு. ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணேன்னு. ஏன்னா உனக்கானவனா உன் கூட வச்சுக்க ஆசைப்பட்ட, அவனை பாத்துக்கணும்னு நினைச்ச. இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது? பிராச்சியா? இந்த நிறைச்ச முடி தானா வந்தது, நான் ஒன்னு அடிச்சுக்கல. அபி, அபி, அபி. பாட்டி, நான் தான்ப்பா. நீங்க எங்க? நான் தான்ப்பா வந்திருக்கேன். நீ எப்படி இருக்க? எப்ப வந்தீங்க பாட்டி? இப்பதான்ப்பா வந்தேன். நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் என்ன பார்க்க கண்டிப்பா வருவீங்கன்னு. அது எப்படிப்பா வராம இருப்பேன்? இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே நல்லாவே தெரியும். ஓவரா குடிச்சிருப்ப, அதனாலதான். இங்க பாருப்பா, கொஞ்சம் குறைச்சுக்கோயேன். அப்பதான் இந்த மாதிரி எல்லாம் நீ ஆகாது. பாட்டி கிட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டியா? நான் எதுவும் சொல்லல. அது என்னன்னா, பாட்டியோட முடி வெள்ளையானதுக்கு காரணம் பெயிண்ட் அடிச்சது இல்ல. திடீர்னு ஏன் முடிய பத்தி எல்லாம் பேசுற? பாட்டி, பாத்தீங்களா அவ எப்படி பேச்ச சுத்தி விடுறான்னு? நான் குழப்பி பின்ன விடல. யாரு? இங்க நீங்க குடிச்சத பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் தான் எல்லா பாட்டிலையும் தூக்கி போட்டுட்டேன்ல. அப்புறம் உங்களுக்கு எப்படி சரக்கு வந்தது? பாட்டி நீங்க கேளுங்க, அவர் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டார். என்ன பாட்டி கேளுங்கன்ற? பாட்டி எதுக்காக கேட்க போறாங்க? அவங்க என்ன நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண வந்திருக்காங்களா? ஆமா ஆமா, உங்க விஷயம் வந்த உடனே இது ஒரு மேட்டரே இல்லன்னு சொல்ல வரீங்களா? நான் என்ன பண்ண? மேட்டரே ஒண்ணு இல்ல, அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? பாட்டி, அவ சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. அவ ஒன்னும் பழைய பிரக்யா எல்லாம் கிடையாது. அவ டோட்டலா மாறிட்டா. அவ கையில மட்டும் கன் இருந்தது, அப்படியே பூலாந்தேவி மாதிரி இருப்பா. ஆ, ஆனா இங்க பாருமா, அவன் சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. இங்க பாருங்க பாட்டி, நான் திரும்பவும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இவ சொல்றத நம்பாதீங்க. இவ பழைய பிரக்யா எல்லாம் கிடையாது. இவ கையில கன் இருந்ததுன்னு வைங்க, இவ பூலாந்தேவியே தான். அப்படியே முந்தானி எடுத்து இப்படி முடிஞ்சுக்கிறா சண்டை போடுறதுக்காக. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் போய் என் ரூம்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. ம், பாட்டி ரூம்ல இருக்கிற அலமாரியில Dress வைக்க போறாங்களா? அது வந்து என்னன்னா, நான் பொறுமையா என்னன்னா, ஆலியா தனு எல்லாரையும் இங்க தங்கறதுக்கு நான் கூப்பிட்டிருக்கேன். உன் இஷ்டப்பட்டு கூப்பிட்டியா? ஆமா, ஏன் இஷ்டப்பட்டதா. ஆனா ஆலியா தனு கூட தான் உனக்கு பிரச்சனையாச்சு. இவ இந்த மாதிரி பண்ணலன்னு வையி, அப்புறம் தனுவும் ஆலியாவும் உன்னை பிரக்யாட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீ என்ன காதலிக்கிறதா பாட்டி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.
जय राजा राम, राम राम जय सीता राम, राम राम जय राजा राम, இத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. सीता ஏன்னா இந்த வீட்ல நான் உங்களை பார்த்துட்டேன். உங்களோட கருணையால தான் அபியும் பிரக்யாவும் ஒன்னா ஒரே வீட்ல இருக்காங்க. கடவுளே, நீங்க அவங்க 2 பேரையும் சந்திக்க வச்சிட்டீங்க. இப்ப அடுத்து அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டா நல்லா இருக்கும். என்னோட அக்கா இருந்தா இல்லையா, அவளுக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அவ ராத்திரியும் பகலும் ஒரே விஷயத்தை தான் வேண்டுவா, அதாவது அபியும் பிரக்யாவும் ஒன்னா இருக்கணும்னு. அவ இப்ப இந்த உலகத்துல இல்லப்பா. ஆனா அவளோட தங்கச்சி நான் இருக்கிறேன். இததான் நானும் ஆசைப்படுறேன். என்னோட அபிக்கும் பிரக்யாவுக்கும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும். அவங்க மேல எந்த தப்பான நிழலும் படக்கூடாது. அத்தை, நான் என்ன யோசிச்சனோ அதை விட இந்த வீடு பெருசாவும் ரொம்ப அழகாவும் இருக்கு. அட, நாம இன்னும் முழுசா உள்ள எல்லாம் போய் பார்க்கல. நான் மொத்த வீடையும் பார்க்கணும். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாம எதுக்கு போய் பார்க்கணும்? இது நம்மளோட வீடு தானே. இன்னுமா பார்த்து முடிக்கல? என் கூட வாங்க, நான் மொத்த வீட்டையும் சுத்தி காட்டுறேன். வாங்க. நம்ம மித்தாலி அண்ணியையும் அத்தையையும் நம்பி இருக்க முடியாது. அப்புறம் நான் உன்னை முழுசா நம்பலாமா? ஆல்வேஸ் நம்ம கருத்துக்கள் வேணா மாறி இருக்கலாம், ஆனா நம்ம 2 பேரும் போற பாதை என்னவோ ஒரே பாதை தான். ஏன்னா நம்ம 2 பேருக்கும் வாழ்க்கையில என்ன வேணும்னு நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனாலதான் நம்ம பிரக்யாக்கு அகைன்ஸ்டா இருக்கோம். இப்ப நம்ம திரும்பவும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இப்ப என்னோட பிளானை கேளு. ஆனா இந்த பிளானை நம்ம இன்னைக்கு ராத்திரியே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நாளைக்குன்னா ரொம்ப லேட் ஆயிடும். நாம இந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். ஆனா இந்த வீட்டை விட்டு நம்ம பிரக்யாவை துரத்துற வரைக்கும் நம்மளால நிம்மதியா இந்த வீட்டுல இருக்க முடியாது. அவ நாம இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கான வழியை காமிச்சிட்டா. நாம அவளுக்கு இந்த வீட்டோட எக்ஸிட் டோரை நம்ம காமிக்கணும். இதுதான் அவங்கள பழிவாங்கிறதுக்கான சரியான நேரம். அவங்களோட இடத்த அவங்களுக்கு காட்ட போறேன். என் பிரக்யாவை உங்களால அப்பவும் எதுவும் பண்ண முடியல, இனிமேலும் எதுவும் பண்ண முடியாது. நீங்க எந்த நோக்கத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவளோட சந்தோஷம், நிம்மதி, பணத்தை எல்லாத்தையும் பறிக்க வந்திருக்கீங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? பிரக்யா அபியை பாத்துக்கிறதே கவனம் செலுத்துவா, உங்களை அவ கண்டுக்க மாட்டான்னு நீங்க நினைச்சீங்களா? ஆனா பிரக்யா ஒரு மனைவி, அப்புறம் ஒரு மருமக. அதனால அவ வீட்டு மேல பட்ட கெட்ட சக்தியை எப்படி துரத்தணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவா, என்னோட சந்தோஷத்தையும் சேர்த்து பிரக்யாவுக்கே கொடுத்துருங்க. அவளோட சிரிப்பை அவளுக்கே திருப்பி கொடுத்துருங்க. அவளை நீங்க தான் காப்பாத்தணும். நீங்க உண்மையிலே சக்தி வாய்ந்தவங்க தான். அதனாலதான் நான் உங்ககிட்ட இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நியாயமா எல்லாத்தையும் அபி கிட்ட சொல்லணுமா? மன்னிச்சிருங்க, உங்களை கேட்காம உங்க பூஜை ரூமுக்கு நான் வந்துட்டேன். அட, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பூஜை அறை என்னோடதா இருக்கலாம், ஆனா கடவுள் எல்லாருக்கும் பொது இல்லையா? ஆனா நீங்க பேசினதுக்கு அப்புறம் உண்மையிலேயே என் மனசுக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா இந்த குடும்பத்துல பிரக்யா மேல அக்கறை காட்ட நீங்களாவது இருக்கீங்களே. பிரக்யாவுக்கும் எனக்கும் ஏதோ உறவு இருக்கு. ஆனா உங்களுக்கும் பிரக்யாவுக்கும் எந்த உறவும் கிடையாது. அப்படி இருந்தும் நீங்க அவளுக்கு துணையா இருந்திருக்கீங்க. அவளை உங்க கைக்குள்ளே பத்திரமா வச்சிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. எப்ப எல்லாராலையும் அவ கைவிடப்பட்டு தனியா இருந்தாலோ அப்ப நீங்க அவ கூட இருந்திருக்கீங்க. ஒரு அம்மாவா அவளை கூட இருந்து வழி நடத்திருக்கீங்க. அவளுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க. புது வாழ்க்கையை கொடுக்கறதெல்லாம் அந்த ஆண்டவன் தான். நான் அவ வாழ்றதுக்கான வழியை மட்டும் தான் காட்டினேன். இது ஒரு அம்மாவால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். அப்புறம் பூமியில கடவுளோட இன்னொரு ரூபம் தான் அம்மா. இந்த அம்மா முன்னாடி நான் கையெடுத்து கும்பிட்டா கூட என்னோட கடவுள் கூட என்ன தப்பா நினைக்க மாட்டாரு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க என்னை விட பெரியவங்க. நியாயமா பார்த்தா நான் தான் உங்க முன்னாடி கை கூப்பி நிக்கணும். அந்த மாதிரி குடும்பத்துல இருந்தும் கூட நீங்க அவங்கள மாதிரி இல்லாம இருக்கீங்க. ஏன்னா சில பேர் இந்த வீட்லயே இருந்துகிட்டு எப்படி இருக்காங்க தெரியுமா? இந்த கையை நீங்க கையெடுத்து கும்பிடக்கூடாது. ஆசீர்வாதத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். என்னோட ஆசீர்வாதம் பிரக்யா கூட எப்பவும் இருக்கும். நான் இப்பதான் கடவுள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்.
அதாவது நீ அவங்க 2 பேரையும் சந்திக்க வச்சுட்ட. இப்ப அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்துருன்னு. அவங்க சந்தோஷமா இருக்கணும். ஆனா ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சில வெறுப்புகள் இருக்கதான் செய்யுது. அத பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் எனக்கு உறுதியா தெரியும். யாரோட வாழ்க்கையில பிரக்யா இருக்காளோ அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பத்தி எதுவும் தப்பா பேசலையே. அப்படிலாம் இல்லம்மா. எந்த அளவுக்கு உன்னை பத்தி தப்பா பேசுறவங்க இருக்காங்களோ அதை விட உன்னை பத்தி நல்லது பேசுறவங்களும் இருக்காங்க. அப்படின்னா என் வாழ்க்கையில என்ன நேசிக்கிறவங்க அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லவா பாட்டி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் வாழ்க்கையில யாரெல்லாம் முக்கியமானவங்க நினைச்சனோ அவங்க எல்லாம் என் கூட இருக்காங்க. அப்ப இதுக்கான அர்த்தம் நான், இவங்க, அப்புறம் அபியா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல நிம்மதியா தூங்கினேன். அசந்து தூங்கிட்டேன். such a beautiful morning. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் இப்பதான் பியூட்டிஃபுல்லா சந்தோஷமா உணர்றேன். நேத்து ரன்பீர் நான் சொன்னது கேட்டான். அப்புறமா புரிஞ்சுக்கிட்டான். அதாவது நான் தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. அவன் என்னென்ன உணர்ந்திருப்பான். அவன் என் கையை பிடிச்சான், என் கண்ணீரையும் தொடச்சான். நேத்தே இந்த அளவுக்கு பண்ணிருக்கானா, கூடிய சீக்கிரமே அவன் என்னை காதலிக்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு நல்லாவே தெரியும் எப்பவும் நான் அவனை மட்டும்தான் நேசிப்பேன்னு. அவன் தான் என்னை விட்டுட்டு போயிட்டான். ஆனா இப்ப அவன் கண்டிப்பா கில்ட்டா ஃபீல் பண்ணுவான். அதாவது அவனால தானே இப்படி ஒரு வாழ்க்கையை வாழறேன்னு நான் மாட்டிக்கிட்டேன்னு நினைப்பான். இப்ப என் மேல அக்கறைப்பட ஆரம்பிச்சிட்டான்ல. அப்புறம் இந்த அக்கறையை கொஞ்ச நாளைக்கு அப்புறமா என்னை பத்தி அவனை யோசிக்க வைக்கும். அப்புறம் கூடிய சீக்கிரத்துல அவன் எனக்கே சொந்தமாயிடுவான். This is so beautiful. நான் உன்னை ரொம்ப அதிகமா வெறுக்கிறேன். அளவுக்கு அதிகமா வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ ரியா. ஐ ஹேட் யூ. ஐ ஹேட் யூ மை கோர் ரியா. அன்னைக்கு அவன் அந்த மாதிரி சொல்லும்போது நான் உள்ளுக்குள்ள அப்படியே உடைஞ்சு போயிட்டேன். ரன்பீர் உன் வாயில இருந்து ஐ லவ் யூங்கிற வார்த்தையை நான் கேட்கிற வரைக்கும் என் மனசு நிம்மதியாகாது. அப்புறம் நீ கண்டிப்பா ஐ லவ் யூன்னு சொல்லுவ, கூடி சீக்கிரமே சொல்லுவ. எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு. அதாவது உன்னை எப்படி அடையணும்னு. நான் உன்னை அடையறதுக்காக நானும் பிராச்சி மாதிரி அப்பாவியா மாறணும். நேத்து நான் 2 சொட்டு கண்ணீர் தான் விட்டேன். அதுக்கே நீ பக்கத்துல நெருங்கி வந்துட்ட. எவ்வளவு நெருங்கி வந்த. இதுக்கப்புறம் பாரு ரன்பீர், நான் அப்படியே உன் மேல சாஞ்சு அழ ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை எனக்கு சொந்தமாக்கிப்பேன். எனக்கு நல்லாவே தெரியும் நான் எப்படி பிளான் பண்ணணும். அதே மாதிரிதான் எல்லாமே நடக்குது. இதுக்கப்புறம் யாராலையும் என்கிட்ட இருந்து ரன்பீரை பிரிக்க முடியாது. ரன்பீர் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மழையை பார்த்ததுக்கு அப்புறமா நீ நிச்சயமா என்ன பத்தி தான் யோசிப்ப. I love you, ரன்பீர். I love you. உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொன்னீங்கன்னா உன் மனசு லேஸ் ஆயிடும். அது வந்து இட்ஸ் அபவுட் ரியா. உலகத்திலே ரொம்ப மோசமான கல்யாணம்னா அது எங்களது தான். நாங்க அப்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நாங்க வெளியே எல்லாருக்கூடயும் இருக்கும்போது சந்தோஷமா பேசிக்கிறோம். ஆனா ரூம்குள்ள நாங்க 2 பேரும் இருக்கும்போது எங்களுக்குள்ள இருக்கிற அமைதி எங்களே கேள்வி கேக்குது. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு. ஆரவேக்காடு, என் அத்தைய பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அத்தைய பத்தியா? நான் அவ்வளவு ஈஸியாலாம் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேமா. அத்தை வந்தாலும் சரி, மாமா வந்தாலும் சரி, இந்த உலகத்துல இருக்க எந்த சக்தியாலையும் நம்ம 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. அட்லீஸ்ட் 7 ஜென்மத்துக்காவது நீ என்ன சகிச்சுக்கிட்டே தான் ஆகணும். 7 ஜென்மமா? ஓகே, அப்படி இப்படி மேனேஜ் பண்ணிக்கிறேன். நான் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இல்லையா? என்ன யோசிச்சுட்டு இருந்த? நான் வந்து அது ரியா. பிராச்சி மேல சத்தியம், நீ சித்தார்த் கிட்ட பேசக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. ஒண்ணு இல்ல, இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அதை பத்தி நான் எதுவும் யோசிக்கல. சிட் இம்பார்ட்டன்ட் இல்லையா? எனக்கு தெரியும். சிட் ரியாவை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் ரொம்ப ஸ்மார்ட். நேத்து நான் பார்த்தேன். சிட் வந்து ஸ்டடி ரூம்ல தூங்கிட்டு இருந்தான்.
அவங்களுக்குள்ள நேத்து ஏதாவது சண்டையா? சரி சரி நீ சொல்லு, அவங்களுக்கு இடையில ஏதாவது நடந்திருக்குமா? நம்ம காக்ரோச் ஒருவேளை அவங்க ரூம்குள்ள போயிடுச்சோ? இருக்கலாம். ஆனா நம்மள மாதிரி இல்லாம அது ரிவர்ஸ் ஆயிருக்கலாம். ஒருவேளை சித் அங்க இருந்து பயந்து ஓடி இருக்கலாம். ரியா நான் அங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிருப்பா. யூ நெவர் நோ. எங்க ட்வின் சிஸ்டர்ல இந்த ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்கு. அவ காக்ரோச்சை பார்த்து ஐ பயப்பட திங்க் மாட்டா. காக்ரோச்சை பார்த்து பயப்படுறது அவ்வளவு தப்பான விஷயம்லாம் இல்ல. ஏன்னா ஒரு பொண்ணு கருப்பாம்பூச்சி பார்த்து பயந்தான்னு வையா, அப்படியே ஒரு பையனை கட்டி பிடிச்சுப்பா. இதனால என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? இதனால அவங்களுக்குள்ள இருக்க பாண்ட் ஸ்ட்ராங் ஆகும். இதை நான் சொல்லல, இந்த மாதிரி நம்ம தமிழ் பிக்சர்ஸ்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஹீரோ இருப்பாரு, ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அப்புறம் காட்டுல தொலைஞ்சு போயிடுவாங்க. எண்ட்ல என்ன ஆகும் தெரியுமா? பாம்பு அப்படியே அவங்க முன்னாடி வந்து நிக்கும். அப்படியே ஹீரோயின் பயந்துருவா. அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? டக்குன்னு ஹீரோவை கட்டி பிடிச்சுப்பா. அப்புறம் சிமிலர்லி ஹீரோவும் ஹீரோயினும் மெய் மறந்து அப்படியே அங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு மின்னல் அடிக்கும். இமேஜின் பண்ணி பாரு. அப்படியே இடி அடிக்கும், மழை பெய்யும். அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிப்பா. அப்புறம் என்ன ஆகும்? ரொம்பவே அழகான ரொமான்டிக் சாங் ஒன்று வரும். உனக்கு ஒன்று தெரியுமா பிரச்சி? நம்ம 2 பேரும் உண்மையாவே ரொம்ப ரொம்ப லக்கி. எப்படி? எப்படின்னு கேட்டா எப்படி? நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு ஒருத்தரை ஒருத்தர் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீ என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியும். நம்ம கல்யாண வாழ்க்கை ஆரம்பிச்சது எப்படி? நம்மளோட காதல்ல தான். ஆனா என்ன விஷயம்னா, நிறைய பேர் கல்யாணத்துல இப்படி எல்லாம் நடக்கிறது இல்ல. சிட்டோட விஷயத்தை நினைச்சு நீ ரொம்ப டென்ஷனா இருக்க இல்ல? டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடும். ஏன்னா சிட் ரியா உயிருக்கு உயிரை காதலிக்கிறான். இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். எப்படி? நம்பலனா போய் சிட்டுகிட்டே கேட்டுக்கோ. நான் எப்படி இத போய் சிட் கிட்ட கேட்க முடியும்? அட, இப்படி டைரக்டா கேட்டா வித்தியாசமா பார்க்க மாட்டான் என்ன? அவன் உன் அண்ணன் தானே. அவன் ஒன்னும் ஆபீஸ் கலீக் இல்ல. நீ ஃபார்மாலிட்டி கேட்டதும் கோவப்படுறதுக்கு. அண்ணனை விட நீ அவனோட ஃப்ரெண்ட். நீ என்ன வேணாலும் அவன்கிட்ட கேட்கலாம். அவன் தப்பா நினைக்க மாட்டான். Are you sure? நோ. அப்படின்னா நீ சொல்றத கண்டிப்பா நம்பலாம். குட் ஐடியா. I'll try this. டீ குடி ஆறிட போகுது. இது காஃபி. சாரி. கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாத்தியா? இன்னொரு வாட்டி.